இப்போது 5வது சம் பார்க்க போகிறோம். given a equal to 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 5 and d equal to 1 3 5. Check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true. ட்ரூவானு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் போட்டாச்சு. என்ன given டேட்டா? a equal to 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 4, d equal to 1 3 5. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட் எடுத்துக்கணும். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3. இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3 4. ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டி ப்ராக்கெட் எடுத்தாச்சு. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5. 2 3 5. இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 1 3 5. இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? 2 இருக்கா? இல்லை, 3 மட்டும். 3 இருக்குது, 5 இருக்குது. 3 5. ஓகேங்களா? எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டிக்கு 3 5. கிராஸ் வச்சு எழுதணும். 3 3. ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் ஃபஸ்ட்டு நம்பர், ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் நம்பர், 3 5. இதுதான் எல்ஹெச்எஸ். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. செகண்ட் ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதாவது ரைட் ஹேண்ட் சைட். அதில் ப்ராக்கெட் என்னது? ஏ க்ராஸ் பி எடுத்துக்கிறோம். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 க்ராஸ் பியோட வேல்யூ 2 3 5. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துக்கும் க்ராஸில் 1 ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒரு ஃபஸ்ட் நம்பர் 1 2, 1 3, 1 5, 2 2, 2 3, 2 5, 3 2, 3 3, 3 5. ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. அடுத்தது சி கிராஸ் டி. சியோட வேல்யூ என்ன? 3 4 கிராஸ் டியோட வேல்யூ 1 3 5.
ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எல்லா நம்பரையும் எழுதியாச்சு. த செகண்ட் எலமெண்ட்டோட அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ராக்கெட்டு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போது ஏ கிராஸ் பிக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இப்போது பாருங்கள் காமன் டேர்மு 1, 2 இங்கே இருக்கா? இல்லை, எடுத்துக்கூடாது. 1, 3 இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இல்லை, 2, 3 இல்லை, 2, 5 இல்லை, 3, 2 இல்லை, 3, 3, 3, 3 இருக்குது. ஸோ எடுத்துக்கணும். அடுத்தது 3, 5, 3, 5 எடுத்துக்கணும். இங்கே வந்து 4 இதில் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர் தானே எடுக்கணும். ஸோ அதனால் எடுக்கக்கூடாது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள். 3, 3, 3, 5. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் 3, 3, ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவல். ஸோ இது வந்து எப்படி ட்ரூ பண்ணியிருக்கோம்? இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ட்ரூ.